இந்த 1.5 டன் ஏசிக்கு எந்த ஒயர் போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். அதோட டீட்டெயில் இந்த ஏசிலே இருக்குது. பொதுவாக இந்த ஏசி இண்டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் ஸ்டிக்கர் இருக்கும். அது பக்கத்தில் ஏசியோட டீட்டெயில் சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏசியோட டோட்டல் கிலோ வாட்ஸ் போட்டிருக்கும். அந்த கிலோ வாட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1950 கிலோ வாட்ஸ். இது நீங்கள் கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். கரண்ட்டுக்கு ஃபார்முலா P/V. அதாவது இந்த ஏசியில் இருக்கிற பவரும் நம்ம வீட்டுக்கு வர இன்புட் வோல்டேஜும் டிவைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 1950 டிவைட் பை வீட்டுக்கு வர வோல்டேஜ் 230 டிவைட் பண்ணிங்கன்னா 8.4 ஆம்ஸ் வருது. இதுலேருந்து நீங்கள் 25% சேஃப்டி மார்ஜின் போடணும். நான் ரவுண்டாக 9 ஆம்ஸ் எடுத்துக்கிறேன். 9 + 25% சேஃப்டி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11 ஆம்ஸ் வருது. இந்த 11 ஆம்ஸை நான் கொடுத்துக்கிற ஒயரோட கரண்ட் சார்ட் கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm ஒயர் வருது. அதனால் இந்த ஏசி 2.5 mm ஒயர்லேயே ஓடும். இதில் MCB சூஸ் பண்ணோம்னா இதுலேருந்து நீங்கள் 25% சேஃப்டி மார்ஜின் வச்சு போடணும். அதில் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் வருது. அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக 16 ஆம்ஸ் MCB இதுக்கு போதும். ஆனால் முக்கியமாக C டைப் MCBயை சூஸ் பண்ணுங்கள். B டைப் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா B டைப் ஃபுல்லாக ரெசிஸ்டிவ் லோடு. C மட்டும்தான் உங்களுக்கு சர்ஜ் கரண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஏன்னா ஏசி வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமான கரண்ட்டை ஹேண்டில் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி C டைப்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த அப்ளையன்சஸ்லேயே இருக்கும். இது தனியாக போய் யார்கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது.